Welcome to Aram'S Academy. இன்னைக்கு நம்ம subject specific weekly current affairsல polity and economy topics in news last week பார்க்கலாம். So first list of topics: asset disclosure by judges, inter-parliamentary union, time limit for governors to act on bills, volatility index, and then accommodative stance. So இந்த 5 டாபிக்ஸ் தான் இன்னைக்கு நம்ம பாலிட்டி அண்ட் எக்கானமி வீடியோல டீடைல்டா பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் அசெட் டிஸ்க்ளோஷர் பை ஜட்ஜஸ். ஸோ அது பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்குமே 12% ஆஃப் ஹைகோர்ட் ஜட்ஜஸ் மட்டும்தான் அவங்களோட அசெட்ஸ் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி நியூஸில் இருந்தது. ஓகேங்களா? ஸோ நம்ம அசெட் டிஸ்க்ளோஷர் இந்த டாபிக் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆயிருக்கு, ஸோ எதுக்கு அப்படி, ஸோ டிரான்ஸ்பரன்சி ப்ரமோட் பண்ணுறதுக்கு தாங்க. ஓகேங்களா? ஸோ ஜட்ஜாக இருக்காங்க, ஸோ அவங்களோட அசெட்ஸ் எல்லாம் என்ன இருக்குது, எப்படி இருக்குது, அவங்க ஜட்ஜ் ஆனதுக்கப்புறம் எப்படி இன்க்ரீஸ் ஆகுது, இதெல்லாம் மானிட்டர் பண்ணணும்ல. ஸோ இதுக்கு டிரான்ஸ்பரன்சி கொண்டு வரணும். ஸோ அவங்க ஒரு பப்ளிக் ஆஃபீஸ் ஹோல்ட் பண்ணுறாங்கன்னா அவங்க பற்றி பப்ளிக்கு தெரியணும். ஸோ இதெல்லாம் ப்ரமோட் பண்ணுறதுக்கு தான் அந்த டிரான்ஸ்பரன்சி அண்ட் அக்கௌண்டபிலிட்டி வந்து இம்ப்ரூவ் பண்ணி என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த அசெட் டிஸ்க்ளோஷர் அண்ட் சொல்கிற கான்செப்ட்ஸ் எல்லாமே. ஓகே, ஸோ சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவுக்கு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் எல்லாருமே அவங்களோட அசெட்ஸ் எல்லாம் டிக்ளேர் பண்ணணும்னு சொல்லி 1997 ரெசல்யூஷனில் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ 1997 ரெசல்யூஷனில் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவுக்கு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் எல்லாரும் அவங்களோட அசெட்ஸ் வந்து டிக்ளேர் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் 2009 டெசிஷன் வந்து வாலண்டரியாக அது வந்து கோர்ட் வெப்சைட்டில் பப்ளிஷ் பண்ணலாம். ஸோ சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவுக்கு they'll be declaring அது வந்து கோர்ட் வெப்சைட்டில் பப்ளிஷ் பண்ணலாமா இல்லையான்னு சொல்கிறது வந்து வாலண்டரின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ ஆல் 33 சர்விங் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் எல்லாருமே ஒரு ஃபுல் கோர்ட் மீட்டிங் வச்சு அதில் டிசைட் பண்ணி அக்ரி பண்ணியிருக்காங்க தட் அவங்களோட அசெட் டிக்ளரேஷன்ஸ் எல்லாமே கோர்ட் வெப்சைட்டில் பப்ளிக்காக வைக்க போகிறோம்னு சொல்லி. புரியுதாங்க? ஸோ 33 சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸும் அக்ரி பண்ணியிருக்காங்க இதுக்கு. அவங்களோட அசெட்ஸ் ஃபுல்லாகவே பப்ளிக்குக்கே நாங்கள் ஓப்பனாக வைக்க போகிறோம் அன்னு சொல்லி கோர்ட் வெப்சைட்லேயே இது இருக்க போகுது, சுப்ரீம் கோர்ட் வெப்சைட்லன்னு சொல்லி. ஓகே, நார்மலி 25 ஹைகோர்ட்ஸில் நம்மளுக்கு 769 ஜட்ஜஸ் இருக்காங்க. அதில் 95 ஜட்ஜஸ் மட்டும்தான் அசெட்ஸ் டிஸ்க்ளோஸ் பண்ணுறதுக்கு அஃபிஷியல் வெப்சைட்ஸில் ஓகே சொல்லி பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஓகே சொல்லியிருக்காங்க. லோயர் டிஸ்க்ளோஷர் ரேட்ஸ் எங்கெங்கே இருக்குது உங்களுக்கு? சத்தீஸ்கர் ஹைகோர்ட்டில் பார்த்தீங்கன்னா 16 ஜட்ஜஸில் ஒருத்தர் மட்டும்தான் அசெட்ஸ் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் 65 ஜட்ஜஸில் 5 ஜட்ஜஸ் மட்டும்தான் இது வந்து அசெட் டிக்ளரேஷனுக்கு ஒத்துக்கிருக்காங்க. பாருங்க ஹவு பேட் தி சிச்சுவேஷன் இஸ். டெல்லி ஹைகோர்ட்டில் அட்லீஸ்ட் 38 ஜட்ஜஸில் 7 ஜட்ஜஸ். கம்பேரிட்டிவ் பார்த்தீங்கன்னா 16ல் ஒருத்தர், 38ல் 7, மெட்ராஸில் 65ல் ஒன்லி 5. ஓகேங்களா? ஹையர் டிஸ்க்ளோஷர் ரேட்ஸ் எந்த ஹைகோர்ட் நல்லா டிஸ்க்ளோஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னால் கேரளா ஹைகோர்ட் 44 ஜட்ஜஸில் 41 agreed to do this, which is a very good thing. And then ஹிமாச்சல் பிரதேஷ் 12 ஜட்ஜஸில் 11 ஜட்ஜஸ் வந்து இந்த டிஸ்க்ளோஷர் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. பார்லிமெண்ட்ரி ஸ்டாண்டிங் கமிட்டி வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஜுடிஷியல் ப்ராசஸ் அண்ட் தேர் ரிஃபார்ம்ஸ்க்கு மேலே கவர்மெண்ட் வந்து மேண்டேட்டாவே ஆனுவல் ப்ராப்பர்ட்டி டிக்ளரேஷன் ஃபார் ஆல் ஜட்ஜஸ் ஆஃப் ஹைகோர்ட் அண்ட் சுப்ரீம் கோர்ட் ஒரு மேண்டேட்டாவே கொண்டு வரணும்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் ஹவு. ஸோ ஃபர்ஸ்ட் எப்போ 1997 அந்த ரெசல்யூஷன் எப்படி, அதுக்கப்புறம் எப்படி வாலண்டரியாக இருந்தது, அதுக்கப்புறம் கோர்ட் மீட்டிங்கில் இப்போ சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் எல்லாரும் கம்பல்சரியாக பப்ளிஷ் பண்ண போகிறோம் நாங்கள் சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் எந்த ஜட்ஜில் ரொம்ப லேகிங், எந்த ஹைகோர்ட்டில் ரொம்ப லேகிங்காக இருக்குது, எந்த ஹைகோர்ட்டில் நல்லா வந்து இது பப்ளிஷ் ஆகிருக்கு, அதுக்கு வந்து பார்லிமெண்ட்ரி கமிட்டி என்ன சொல்கிறாங்க, இந்த டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். தென் இன்டர் பார்லிமெண்டரி யூனியன். இன்டர் பார்லிமெண்ட்ரி யூனியன் சொல்கிற டாபிக் ஏன் நியூஸில் இருந்தது? லோக்சபா ஸ்பீக்கர் ஓம் பிர்லா இவங்க வந்து பார்லிமெண்ட்ரி ஆக்ஷன் ஃபார் சோஷியல் டெவலப்மெண்ட் அண்ட் ஜஸ்டிஸ்க்கு மேலே ஒரு கீ நோட் அட்ரஸ் வந்து இங்கே டெலிவர் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் நியூஸில் இருந்தது. ஸோ நம்ம இன்டர் பார்லிமெண்ட்ரி யூனியன்னா என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். ஓகே, நேஷ்னல் பார்லிமெண்ட்ஸோட ஒரு குளோபல் ஆர்கனைசேஷன் தான், எல்லா நேஷன்ஸோட பார்லிமெண்ட்ஸோட ஆர்கனைசேஷன் தான் இன்டர் பார்லிமெண்டரி யூனியன் சொல்கிறோம். ஸோ இது வந்து
Inter-Parliamentary Conference 1889ல எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கு. ஸோ விச் இஸ் த ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்கு? ஜெனீவா, ஸ்விட்சர்லாந்து வந்து ஹெட் குவார்ட்டர்ஸாக இருக்கு. இதோட ஸ்லோகன் என்ன? ஃபார் டெமோக்ரஸி ஃபார் எவ்ரி ஒன், டெமோக்ரஸிக்காக எல்லாருக்காகன்னு சொல்லி. ஓகே, இதில் 182 மெம்பர்ஸ் இருக்காங்க, 15 அசோசியேட் மெம்பர்ஸ் இருக்காங்க. இன்டர் பார்லிமெண்ட்ரி யூனியனில் இந்தியா இஸ் எ மெம்பர் கண்ட்ரி. ஓகே, பேசிக்கலி இது வந்து பார்லிமெண்ட்ரி டிப்ளமசி அண்ட் பார்லிமெண்ட்ஸ் அண்ட் பார்லிமெண்டேரியன்ஸ் எல்லாம் பீஸ், டெமோக்ரஸி, டிப்ளமசி, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் இதெல்லாம் அரவுண்ட் த வேர்ல்ட் டெவலப் பண்ணணும். அதுக்கு வந்து என்னென்னலாம் தேவைன்னு சொல்லி பேசிக்கலி எல்லா பார்லிமெண்ட்ஸ், நேஷனல் பார்லிமெண்ட்ஸும் பார்லிமெண்டேரியன்ஸ் உட்காந்து டிப்ளமசி, பீஸ், டெமோக்ரஸிக்காக பேசுறது தாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால அந்த கீ ஆப்ஜெக்டிவ்ஸ் அச்சீவ் பண்ணணும்னு சொல்லி தான். அண்ட் தெர் இஸ் ஆல்சோ உமன் பார்லிமெண்டேரியன்ஸ் ஃபோரம் வேர் உமன் எம்பிஸ் வந்து மீட் பண்ணி அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து குளோபல் லெவலில் ஷேர் பண்ணிப்பாங்க. ஓகே, ஸோ பர்மனெண்ட் அப்சர்வர் ஸ்டேட்டஸ் இருக்குது யுனைடெட் நேஷன்ஸில் இந்த இன்டர் பார்லிமெண்ட்ரி யூனியனுக்கு. ஓகேங்களா? தென் டைம் லிமிட்ஸ் ஃபார் கவர்னர் டு ஆக்ட் ஆன் பில்ஸ், லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட். ஹிஸ்ட்ரியிலேயே இந்த மாதிரி வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து நம்ம பார்க்கவே இல்லைன்னு சொல்லி கூட சொல்லலாம். ஸோ கவர்னர் டைம் லிமிட்ஸ்க்கு இப்போ சுப்ரீம் கோர்ட் கவர்னர் பில்ஸ் பாசேஜுக்கு வந்து டைம் லிமிட் செட் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் பாஸ் பண்ணுறீங்களா, பிரசிடென்ட் பாஸ் பண்ணாமல் இப்போ கவர்னருக்கு போயிருக்கா, கவர்னர் வந்து பாஸ் பண்ணலையா, ரீகன்சிடருக்கு அனுப்பியிருக்காங்களா, திருப்பியும் அசென்ட் கொடுக்க மாட்டேங்கிறாங்களா, ஆர் நோ பிரசிடென்ட் கன்சிடரேஷனுக்காக ரிசர்வ் பண்ணிடுறாங்களா. ஓகே, ஸோ இந்த மாதிரி டைமில் வந்து அந்த பில் வந்து அப்படியே ஸ்டக் ஆயிருதா. நார்மலாக என்ன நடக்குங்க, இந்த ஹவுசஸ் லெஜிஸ்லேச்சர்ஸில் பாஸ் ஆனதுக்கப்புறம் ஸ்டேட்டில் அந்த அசம்பிளியில் பாஸ் ஆகி கவர்னர் கிட்ட போகும். கவர்னருக்கு என்ன பண்ணணும், இவங்க எய்தர் அசென்ட் பண்ணிடணும், ஓகே அண்ட் சைன் பண்ணிடணும். இல்லைன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, வித் ஹோல்ட் பண்ணுவாங்க, அப்படியே வச்சுப்பாங்க. அதுக்கப்புறம் அப்படியே வச்சிடலன்னு சொன்னால் பிரசிடென்ட்டோட கன்சிடரேஷனுக்கு அனுப்புவாங்க. கரெக்டா? இப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்றாங்க, நீங்க வித் ஹோல்ட் பண்ணீங்கன்னா சும்மா எவ்வளோ நேரம் வித்தவுட் எனி டைம் லிமிட்ஸ் நீங்க வந்து அப்படியே அப்சல்யூட் வீட்டோ இல்லை பாக்கெட் வீட்டோ என்ஜாய் பண்ற மாதிரி அப்படியே வச்சுக்க முடியாது தம்பி. நீங்க எதர் அசென்ட் கொடுங்க, இல்லைன்னா பிரசிடென்ட் கன்சிடரேஷனுக்கு ஃபர்ஸ்ட்லேயே அனுப்புங்க. இல்லைன்னா நீங்க வித் ஹோல்ட் பண்ணணும்னு சொன்னா ஒரு 1 மந்த்துக்குள்ள அந்த டைம் லிமிட்டுக்குள்ள நீங்க திருப்பி ரீகன்சிடரேஷனுக்கு அனுப்பிடணும். ஒருவேளை திருப்பி பாஸ் ஆயிருச்சா, திருப்பி அசம்பிளி வந்து அதே அனுப்புனாங்களா, உங்களுக்கு அதுக்கப்புறம் ஆப்ஷனே கிடையாது, நீங்கள் அசென்ட் பண்ணி தான் ஆகணும். அந்த மாதிரி இல்லாமல் டைம் லிமிட் இல்லைன்னு சொல்லி நான் எதுவுமே பண்ணாமல் அப்படியே வித் ஹோல்ட் பண்ணி வைக்கிறது வந்து யூ கேனாட் என்ஜாய் தட் பாக்கெட் வீட்டோ ஆர் அப்சல்யூட் வீட்டோ. இப்படி பண்ணீங்கன்னா எலெக்டட் கவர்மெண்ட்டுக்கு என்னங்க பவர்ஸ்? எலெக்டட் கவர்மெண்ட் அசம்பிளியில் ஒரு பில் பாஸ் பண்ணி உங்ககிட்ட வந்திருக்கு கவர்னர் கையில், நான் எந்த ஆக்ஷனும் எடுக்க மாட்டேன்னு சொல்லி வித் ஹோல்ட் பண்ணி உட்காந்துட்டு இருக்கேன். ஓகேங்களா? அப்போ அந்த கவர்மெண்ட் பேரலைஸ்ட் ஆன மாதிரி தானே, இட் இஸ் நாட் ஏபிள் டு டேக் எனி ஸ்டெப். அப்படி தானேங்க கவர்னர் அப்படி பண்ணா, ஏன்னா கவர்னர் அசென்ட் கொடுத்தாதான் திருப்பி இம்ப்ளிமெண்டேஷனுக்கு வரும். ஸோ கவர்னர் எதுவுமே ஆக்ஷன் எடுக்காமல் இருக்கிறது வந்து ரொம்ப தப்பு. அந்த எலெக்டட் கவர்மெண்ட் பவர்ஸ் ஃபுல்லாமே நம்ம எடுத்த மாதிரி. ஸோ அது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லி தான் சுப்ரீம் கோர்ட்டில் சொல்லியிருப்பாங்க. ஸோ கவர்னர் வந்து அந்த டைம் லிமிட் இருக்கணும், இவ்வளோ நேரத்துக்குள்ளே அவங்க டிசைட் பண்ணிடணும். ஒருவேளை அவங்களுக்கு பிடிக்கல திருப்பி ரீகன்சிடருக்கு அனுப்புங்க. அசம்பிளி திருப்பி அதையே எடுத்துகிட்டு வராங்களா, நீங்கள் கண்டிப்பாக அசென்ட் கொடுக்கணும். ஒருவேளை அது வந்து அகெயின்ஸ்ட் கேபினட் டெசிஷனுக்கு இருக்கா, அந்த பர்டிகுலர் டைமில் பண்ணிடணும். இல்லை பிரசிடென்ட்க்கு அனுப்புறீங்களா, அவங்களும் டெசிஷன் எடுத்தால் இது அந்த பில் ஒரு 3 மாதம் அங்கேயும் டைம் லிமிட் செட் பண்ணி அங்கேயும் பாஸ் ஆயிடணும்னு சொல்கிறாங்க. புரியுதா? நோ ஒன் கேன் வித்ஹோல்ட் லைக் தட். ஸோ இன்னொன்று சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்க, என்னென்ன பில்ஸ் எல்லாம் இங்கேயும் அங்கேயும் வந்து வித்ஹோல்டில் இருக்கு அதெல்லாம் நான் டிக்ளேர் பண்ணுறேன், அதெல்லாம் பாஸ் ஆன மாதிரி, தேர் ஆல் டீம் டு பி பாஸ்ட், தேர் ஆல் டீம் டு பி அசென்டட்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ ஆர்டிகல் 142 படி சுப்ரீம் கோர்ட் வந்து கம்ப்ளீட் ஜஸ்டிஸ்க்காக எக்ஸ்ட்ராடினரி பவர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பவர் யூஸ் பண்ணி தான் இவ்வளோ நல்லா ஒரு லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஓகே, கிரிட்டிசைசிங் பீப்புள்ஸே இது வந்து ரொம்ப ஜுடிஷியல் ஓவர் ரீச், பார்லிமெண்ட் எடுத்துகிட்டு வரணும், இந்த மாதிரி ஏதாவது லா டைம் லிமிட் ஃபிக்ஸ் பண்ணணும்னா ஜுடிஷியரி சொல்கிறது வந்து ரொம்ப தப்பு, இதெல்லாம் பேசுகிறாங்க. அதுக்கு ஒரு சில செட் என்ன சொல்கிறாங்க,
இதுக்கெல்லாம் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் தேவையில்லை, ஆஸ் சூன் ஆஸ் சொல்கிறதுக்கு டைம் லிமிட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஜுடிஷியரி, அவ்வளோதான் பேசுகிற குரூப்பும் இருக்குது. ஸோ திஸ் இஸ் எ வெரி லேண்ட்மார்க் திங். ஓகேங்களா? ஸோ ஆர்டிகல் 142ல இருக்கிற அந்த எக்ஸ்ட்ராடினரி பவர்ஸ் ஃபார் கம்ப்ளீட் ஜஸ்டிஸ் சுப்ரீம் கோர்ட்டுக்கு இருக்குது. கம்ப்ளீட் ஜஸ்டிஸ் என்ஷூர் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ராடினரி பவர்ஸே இருக்குது. ஸோ அந்த பவர்ஸ் யூஸ் பண்ணி 10 பில்ஸ் வந்து நாங்கள் அசென்ட் கொடுத்த மாதிரி, ஐ மீன் நாங்கள் சொல்லணும் அதெல்லாம் அசென்ட் கொடுத்த மாதிரி நீங்கள் கன்சிடர் பண்ணி அடுத்த ஸ்டெப்புக்கு போகலான்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ கிராண்ட், வித்ஹோல்ட், ரிட்டர்ன், ரிசர்வ் ஃபார் பிரசிடென்ட். ஸோ அந்த டைம் லைன் வந்து இப்போ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ வித் ஹோல்டிங் அசென்ட் 1 month, இல்லைனா அட்வைஸ் ஆஃப் 3 months 3 months, இல்லைனா என்னென்ன கேஸில் 1 month, இந்த டைம் லிமிட் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. டன். தென் வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ். வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் ஏன் நியூஸில் இருந்தது? இந்தியா விக்ஸ் லாக்ஸ் பிக்கெஸ்ட் சிங்கிள் டே ஜம்ப் surges 65% as global trade war fears stock markets rattle and சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த பிக்கெஸ்ட் ஜம்ப் பார்த்துருக்கோம் சொல்லி. ஸோ வாலிட்டிலிட்டி இண்டெக்ஸ்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு தெரிஞ்சாதான் ஸோ அதுக்கு பற்றி நீங்கள் யூ கேன் ரிலேட் அண்ட் சி. It is a measure of market volatility. Volatility na என்னங்க? It may increase, it may decrease, it may suddenly jump, it may suddenly fall. So in the variations, correctா? So அது வந்து நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து டிரைவ் பண்ணுவாங்க. நிஃப்டி ஆப்ஷன்ஸ் வந்து அந்த டேட்டான்னு வந்து எடுத்துட்டு இந்த வாலிட்டிலிட்டி இண்டெக்ஸ் வந்து இவங்க நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் டிரைவ் பண்ணுவாங்க. ஸோ இட் இஸ் லைக் ஏ ஃபியர் காஜ் மாதிரி. எப்படி இருக்கும் வாலிட்டிலிட்டி ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்படி இருக்க போகுது, மார்க்கெட் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்கிறதுக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த வாலிட்டிலிட்டி இண்டெக்ஸ் அந்த வேல்யூன்னு வச்சு தான். ஸோ ஹையர் பர்சியூட் ரிஸ்க் எப்படின்னா ஹையர் வேல்யூ இருக்குது இந்த ரேஞ்சுன்னு சொன்னால் ரிஸ்க் அதிகம்னு சொல்லி. அதே வந்து லோயர் வாலிட்டிலிட்டி இண்டெக்ஸ்னால் ஸ்டெபிலிட்டி இருக்குது, மார்க்கெட் வாலிட்டிலிட்டி அவ்வளோ இல்லை, ஸ்டேபிளாக இருக்காங்கன்னு சொல்லி. இல்லை வாலிட்டிலிட்டி இண்டெக்ஸ் ஜாஸ்தியாக இருக்குன்னா அங்கே ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்குன்னு சொல்லி அதுதான். ஸோ இது வந்து இன்க்ரீசஸ் ஜூரிங் டைம்ஸ் ஆஃப் அன்சர்டனிட்டி, லைக் யூனோ எலெக்ஷன் எக்ஸிட் போல்ஸ் வருது, எலெக்ஷன் ரிசல்ட், எக்கானமிக் டேட்டா ஏதாவது அனௌன்ஸ் பண்ணுறாங்க, மார்க்கெட்டில் வந்து பாலிசி சேஞ்சஸ் ஏதாவது எடுத்துகிட்டு வராங்கன்னு சொல்லும் போது இது வந்து வாலிட்டிலிட்டி இண்டெக்ஸ் ரொம்பவே ஜாஸ்தியாகும். அப்படின்னா அந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் வந்து ஜாஸ்தி ஆகுற மாதிரி. And then accommodative stance. மானிட்டரி பாலிசி கமிட்டி மீட்டிங்கில் ஆர்பிஐ வந்து பாலிசி ஸ்டான்ஸ் வந்து நியூட்ரல் வந்து அகாமடேட்டிவ்க்கு மாற்றிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அகாமடேட்டிவ் ஸ்டான்ஸ்னா என்னன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அகாமடேட்டிவ் ஸ்டான்ஸ் அப்படின்னா ஆர்பிஐஸ் வில்லிங்னஸ் டு ரெடியூஸ் ரேட்ஸ் டு பூஸ்ட் எக்கானமிக் ஆக்டிவிட்டி. எக்கானமிக் ஆக்டிவிட்டி நான் பூஸ்ட் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணுவேன், ரேட்ஸ், இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் எல்லாம் நான் வந்து கம்மி பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி ஆர்பிஐ எடுக்கிற ஒரு ஸ்டான்ஸ் தான் நம்ம என்ன பண்ணுவோம், என்ன சொல்கிறோம், அகாமடேட்டிவ் ஸ்டான்ஸ். ஸோ எக்கானமிக் ஆக்டிவிட்டி பூஸ்ட் பண்ணுறதுக்காக நாங்கள் ரேட்ஸ் வந்து கம்மி பண்ணுறது ஆர்பிஐ டிசைட் பண்ணுறாங்கன்னா அதுதான் அகாமடேட்டிவ் ஸ்டான்ஸ். ஸோ இதனால ரேட் கட்ஸ் வரும் இந்த லெண்டிங் ரேட்ஸ், டிபாசிட் ரேட்ஸில் எல்லாம். ஸோ இதனால என்ன ஆகும், இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் ஹோம் லோன்ஸ் மேலே, கார் லோன்ஸ் மேலே, பர்சனல் லோன்ஸ் மேலே எல்லாம் கம்மி ஆகும். ஸோ பாரோயிங் வந்து அஃபோர்டபுளாக நடக்கும். இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் பிஸ்னஸஸ் கேன் பாரோ. ஓகே, ஸோ நியூட்ரல் ஸ்டான்ஸ் வந்து ஆர்பிஐ வந்து அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி, தட் இஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் ஃப்ளெக்சிபிலிட்டின்னு வந்து இது பண்ணுறதுக்கு இருக்கும். ஸோ எப்போ வந்து அகாமடேட்டிவ் ஸ்டான்ஸ் எடுப்பாங்க, இன்ஃப்ளேஷன் ஓகே கண்ட்ரோலில் தான் இருக்குது, எக்கானமிக் க்ரோத் மட்டும் கம்மி ஆகிட்டு இருக்கு. ஸோ நான் வந்து அந்த ஜாப் கிரியேஷன், அந்த எக்கானமிக் ஆக்டிவிட்டின்னு வந்து நான் சப்போர்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து அந்த பாரோயிங் எல்லாம் அஃபோர்டபுளாக நான் மாற்றணும். அதனால நான் ரேட் வந்து கம்மி பண்ணுவேன் சொல்லுவாங்க. ஓகே, ஸோ எக்கானமிக் க்ரோத் கம்மி ஆகுதுன்னா நான் ஜாப் கிரியேஷன், எக்கானமிக் ஆக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ இதெல்லாம் பண்ணுறதுக்கு நான் சப்போர்ட்டிவாக அந்த பாரோயிங் எல்லாம் நான் அஃபோர்டபுளாக மாற்றணும். அதுக்கு நான் என்ன பண்ணணும், இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மி பண்ணணும். ஸோ அந்த மாதிரி எடுக்கிற டெசிஷன் தான் அகாமடேட்டிவ் ஸ்டான்ஸ். ஸோ ரெப்போ ரேட், ரிவர்ஸ் ரெப்போ ரேட் இதெல்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ ரெப்போ ரேட்னா என்ன, ஆர்பிஐ வந்து ஷார்ட் டேர்ம் ஃபண்ட்ஸ் வந்து கமர்ஷியல் பேங்க்ஸ்க்கு எந்த ரேட்டில் வந்து லெண்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லி. ரிவர்ஸ் ரெப்போனா என்ன, கமர்ஷியல் பேங்க்ஸ் வந்து ஆர்பிஐ எந்த ரேட்டுக்கு வந்து பாரோ பண்ணுவாங்கன்னு சொல்லி. கரெக்டா? அண்ட் கேஷ் ரிசர்வ் ரேஷியோனா என்ன, ஆல் பேங்க்ஸ் வந்து ஆர்பிஐ கிட்ட டிபாசிட்டாக எவ்வளோ இது பர்சன்டேஜ் வந்து வைக்கணும்னு சொல்லி. அதுக்கப்புறம் ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன்ஸ்னால் என்ன, கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் வந்து பையிங் அண்ட் செல்லிங். ஸோ அக்கார்டிங்லி இன்ஃப்ளேஷன் க்ரோத்
வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு அந்த இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோல் வைக்கிறதுக்கு எப்போ பை பண்ணணும் எப்போ செல் பண்ணணும் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் அண்ட் பார்த்துட்டு பை அண்ட் செல்லிங் வந்து நடக்கும். ஓகே, ஸோ நவ் லெட்ஸ் கோ ஃபார் எ குவிக் ரிவிஷன். Yes, first thing, asset disclosure by judges of Supreme Court. Asset disclosure na என்ன இங்க பேசுறாங்க? ஸோ நம்ம வந்து ஜட்ஜஸ் வந்து ஆல்ரெடி 1997 ரெசல்யூஷன்லேயே இந்த மாதிரி எல்லாரும் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவுக்கு அசட்ஸ் எல்லாம் டிஸ்க்ளோஸ் பண்ணணும் சொல்லிடணும் டிக்ளேர் பண்ணிடணும்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் 2009 அது வந்து கோர்ட் வெப்சைட்டில் பப்ளிஷ் பண்ணுறது வந்து வாலண்டரின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ வந்து ஒரு ஃபுல் கோர்ட் மீட்டிங் வச்சு ஆல் தி 33 சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் சொல்லியிருப்பாங்க, நாங்கள் வந்து எபெக்ஸ் கோர்ட் வெப்சைட்டில் எல்லாரும் ஜட்ஜஸ் வந்து அவங்களோட அசட்ஸ் வந்து டிக்ளேர் பண்ண போகிறோம் டிஸ்க்ளோஸ் பண்ண போகிறோம்னு சொல்லி. ஓகேங்களா? ஸோ 25 ஹைகோர்ட்ஸில் இருக்கிற 769 ஜட்ஜஸில் 95 ஜட்ஜஸ் மட்டும்தான் ஹைகோர்ட் ஜட்ஜஸ் இந்த அசட்ஸ் டிஸ்க்ளோஷருக்கு வந்து இது பண்ணியிருக்காங்க. ரொம்ப கம்மியாக மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் 65 ஜட்ஜஸில் 5 ஜட்ஜஸ் தான் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அதிகமாக கேரளாவில் ஹிமாச்சல் பிரதேஷில் ஹைகோர்ட் ஜட்ஜஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து எதுக்கு? டிரான்ஸ்பரன்சி அண்ட் அக்கௌண்டபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக. இன்டர் பார்லிமெண்டரி யூனியன் இது வந்து என்ன? நேஷ்னல் பார்லிமெண்டேரியன்ஸ் எல்லாருமே பீஸ், டெமோக்ரஸி, டிப்ளமசி இதெல்லாம் நம்ம கொண்டு வரணும்னு சொல்லி தான் பேசுவாங்க. 1889 இது வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஜெனீவா ஸ்விட்சர்லாண்டில் இருக்குது. ஸ்லோகன் வந்து ஃபார் டெமோக்ரஸி ஃபார் எவ்ரி ஒன். இந்தியா வந்து இதில் மெம்பர். இதில் உமன் ஃபோரமும் இருக்குது. உமன் எம்பிஸ் எல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணி அவங்களோட வியூஸ் எல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்காக. ஓகே, அண்ட் தென் டைம் லிமிட்ஸ் நான் சொன்ன மாதிரி நார்மலாக அசம்பிளின்னு வந்து பாஸ் ஆகும். எலெக்டட் கவர்மெண்ட் ஒரு பில் எடுத்துகிட்டு வருவாங்க, கவர்னர்கிட்ட போகும், கவர்னர் ஓகேன்னு சொல்லி சைன் பண்ணிடணும். இல்லைனா அவங்க வித்ஹோல்ட் பண்ணுறாங்களா, ரிட்டர்ன் பண்ணுறாங்களா, இல்லை பிரசிடென்ட்க்கு ரிசர்வ் பண்ணுறாங்களான்னு சொல்லி இருக்கும். அவங்க வித்ஹோல்ட் பண்ணுறாங்கன்னா அப்படியே ஆக்ஷன் எடுக்காமல் எல்லாம் எடுக்க முடியாது. அன்லிமிட்டடாக அப்படியே இருந்தால் எலெக்டட் கவர்மெண்ட் வந்து இவங்க ஓகே பண்ணி அப்ரூவல் பண்ணால் தானே அடுத்த இம்ப்ளிமெண்டேஷனுக்கு கொண்டு போக முடியும். ஸோ எதுவுமே பண்ணாமல் இவங்களை பேரலைஸ் பண்ணுற மாதிரி ஆயிரும். அதனால என்ன சொல்கிறாங்க, நீங்கள் அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது, நீங்கள் வித்ஹோல்ட், பாக்கெட் வீட்டோ, அப்சல்யூட் வீட்டோ எல்லாம் நீங்கள் என்ஜாய் பண்ண முடியாது. நீங்கள் வந்து திருப்பி அந்த டைம்லைனுக்குள்ளே ரீகன்சிடரேஷனுக்கு அனுப்புங்க. திருப்பி பாஸ் ஆயிருதா, திருப்பி அந்த டைம் லிமிட்குள்ளே அசென்ட் கொடுத்தே ஆகணும் நீங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? பிரசிடென்ட் கன்சிடரேஷனுக்கு அகேன்ஸ்டாக நீங்கள் வந்து ஒருவேளை அது பிடிக்கலன்னு சொல்லி பிரசிடென்ட் கன்சிடரேஷனுக்கு அனுப்பினாலும் அங்கேயும் அந்த டைம் லிமிட்குள்ளே ஆக்ஷன் வந்து நடக்கணும்னு சொல்கிறாங்க. வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் அப்படின்னா என்ன? மார்க்கெட் வாலட்டிலிட்டி எப்படி இருக்குது, ரிஸ்க் எப்படி இருக்குது. ஸோ ஹையராக வாலட்டிலிட்டி இருந்தால் ரிஸ்க், வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் இருந்தால் ரிஸ்க் ஜாஸ்தி. லோயர் வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் இருந்தால் வந்து ஸ்டேபிளாக இருக்குன்னு சொல்லி அர்த்தம். ஸோ இது வந்து ஒரு ஃபியர் காஜ் மாதிரி. இப்போது ஏதாவது எக்கானமிக் பாலிசி மாறிட்டுருக்கு, அது வந்து யூனோ கவர்மெண்ட் எக்ஸிட் போல்ஸ், எலெக்ஷன் கவர்மெண்ட் இப்போ நெக்ஸ்ட் யார் வருவாங்க, இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டுருக்குன்னு சொல்லும் போது வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் ஜாஸ்தி ஆகும். அப்படின்னா பர்சீவ்டு ரிஸ்க் வந்து ஜாஸ்தின்னு சொல்கிற மாதிரி. ஸோ நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து இந்த நிஃப்டி ஆப்ஷன்ஸ் வந்து எல்லாம் டிரைவ் பண்ணி இது வந்து பண்ணுவாங்க மெஷர். அண்ட் தென் அகாமடேட்டிவ் ஸ்டான்ஸ் அப்படின்னா எக்கானமிக் க்ரோத் அவ்வளோ இல்லைன்னு சொல்லும் போது அந்த எக்கானமிக் க்ரோத்னு வந்து நம்ம ட்ரிகர் பண்ணணும். ஜாப் கிரியேஷன், எக்கானமிக் ஆக்டிவிட்டி எல்லாம் ப்ரமோட் பண்ணணும்னா அவைலபிலிட்டி ஆஃப் ஃபண்ட்ஸ் இருக்கணும். அதுக்கு வந்து பாரோ பண்ணணும் பேங்க்ஸ்லேருந்து. அந்த பாரோ பண்ணும்போது அது அஃபோர்டபுளாக இருக்கணும். ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மி பண்ணணும். ஸோ இந்த மாதிரி எக்கானமிக் ஆக்டிவிட்டின்னு ப்ரமோட் பண்ணுறதுக்காக இன்ட்ரெஸ்ட் ரேட் கட்ஸ் கொண்டு வரது தான் அகாமடேட்டிவ் ஸ்டான்ஸ் பை RBI. ஓகே, ஸோ aspirants, this is for today. Please keep revising the topics. நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸில் என்ன இருக்குது, எதை பற்றி நம்ம எப்படி தெரிஞ்சுக்கணும் and சொல்கிறது பேசிக் இன்ஃபர்மேஷன், அட்லீஸ்ட் this you should be knowing about what's happening around being an UPSC aspirant. So please keep revising. Do well. Thank you. Have a nice day.